அரசு மரியாதையுடன் இப்போ பாரதி ராஜா அவர்களுடைய உடல் தகனம் செய்ய தயாரா இருக்கு. இந்த நிலையில அவருடைய உடலை அவருடைய சொந்த ஊரான தேனி காட் ரோட்ல தான் கொண்டு போய் பண்ணை வீட்டில் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற பொதுமக்களும் அவங்களுடைய ஊர் மக்கள் அவங்களுடைய உறவினர் இப்படி எல்லாரும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வர இந்த நிலையில் ஒரு சில பிரபலங்களும் அங்கே போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இப்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்துட்டுருக்கவங்க ராதிகா அவர்கள் சமீபத்தில் கூட தாய்க்கிழவி படத்தை பார்த்துட்டு உனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைக்குன்ட்டு அவங்கள கூப்பிட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருப்பார் பாரதி ராஜா அவர்கள். அந்த வீடியோலாம் பார்த்துருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக பேசியிருந்தாங்க. ஒரு குரு அண்ட் சிஷியை தாண்டி அப்பா மகள் பாண்டை தான் அங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலையில் தன்னுடைய அப்பாவுக்கு ஒன்று எப்படி அவங்க துடிச்சு போயிருப்பாங்களோ அதை மாதிரி தான் நேற்றுலேருந்து அவருடைய உடல் குடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே ஒரு ஆறுதலாக இந்த டைமில் இருக்காங்க. அவங்களுடைய மகள் கூட வந்து அவரை தகனம் செய்ய போகிற அந்த ஒரு இடத்துல நின்று கரெக்டாக எல்லாம் நடந்துகிட்ருக்கா, இதெல்லாம் ஓகேவா இருக்கா, இப்படிலாம் வந்து எல்லாத்தையுமே விசிட் பண்ணுறாங்க. அங்கே தயார்படுத்துகிற எல்லாத்துக்குமே அவங்க முன்னணியாக இருந்து பொறுப்பாளராக பார்த்துட்ருக்காங்க. உண்மையாலே ராதிகா அவர்களை இந்த இடத்துல நிறைய பேரும் வியக்க வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் வந்தாலுமே அந்த வந்த பாதையை அவங்க மறக்கலைன்றத இதிலருந்தே புரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல மனிதி அப்படின்றத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்படி என்னுடைய தங்கையை பார்க்க முடியலன்ட்டு கண்ணீர் விட்டு அண்ணன் ராதாரவி அவர்கள் ஒரு பக்கம் அழுது பேட்டி கொடுத்துருக்காரு. சிஎம் விஜய் அவர்கள் வரும்போது கூட ராதிகா அவர்களை ஹக் பண்ணிட்டு தான் போயிருந்தார். ஸோ ஒரு மகளாக தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இந்த நிலையில் ராதாரவி அவர்கள் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு அனாதையாக உயிரை விட்டார். இதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 வருஷம் அவர் இன்னும் இருந்திருக்கலாம். பறந்தான் நேற்று பேசினா செத்தான்னு சொல்கிற கதை வேறு. இவர் இவ்வளோ பெரிய படைப்பாளி சாதனையாளர். கடைசி மூச்சு வரைக்கும் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக இருந்தார். அப்புறம் எப்படி இப்படி அப்படின்ற ஒரு கேள்வி கூட எங்களுக்கு வருது. அவருக்கு புரட்சி தலைவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் கலைஞர் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணார். இது எனக்கு தெரியுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். அவருடைய ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அவங்களுடைய மகனுடைய இறப்புக்கு அப்புறம்தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவமே அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இன்னும் 10 வருஷம் இருந்திருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய தங்கையே நான் இப்படி பார்க்கவே முடியல அப்படின்ட்டு எமோஷ்னலாக அவரும் அழுதுருக்காரு. இன்னொரு பக்கம் பாரதி ராஜா அவர்களுடைய தங்கை அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை எப்போவுமே எங்கள் அண்ணன் செல்லம் கொஞ்சிட்டே இருப்பார். அடிப்பார், கிள்ளுவார், பாராட்டுவார், ஹக் பண்ணுவார். நீ ஏன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேற, ஏன் படிக்க மாட்டேற, நீ படிச்சிருந்தா இப்போ எந்த லெவலுக்கு இருந்திருக்கலாம் தெரியுமா, இப்படிலாம் வந்து படிப்பை பற்றி இவர் வந்து நிறைய அப்போவே அவங்களுடைய தங்கச்சிக்கு வந்து சொல்லுவாராம். நான் சாதிச்சே காட்டுவேன்ட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவருடைய வார்த்தை இப்போது பழிச்சிருக்கு. அதே மாதிரி கருத்தம்மா படத்துக்கு அவருக்கு கிடைச்ச நேஷ்னல் விருதுக்காக அவங்க அம்மாவான கருத்தம்மாவையே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நேஷ்னல் அவார்ட் வாங்கின அந்த ஒரு மொமெண்ட்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எங்கள் அண்ணன் அக்காங்க கூட சேர்ந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோன்ட்டு அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. அண்டு எங்கள் அண்ணன் எங்களுக்கு ரொம்பவே பெருமை சேர்த்துட்டு போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். அவர் நல்லா இருக்காருன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள்லாம் போய் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ இப்படி ஆயிடுச்சு, எங்களால் ஏற்றுக்கவே முடியலன்ட்டு அவங்க ரொம்பவே கதறி அழுதுட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து ஒரு ப்ரொடியூசர் அவரை பற்றியும் அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. அண்டு அவர் உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் அவர் தனிமையில் இருந்தார், அவரை கவனிக்க யாருமே இல்லை, இப்படிலாம் வந்து சொல்லப்பட்டது. ஸோ இதுக்கு என்ன பதிலடி அவர் கொடுத்துருக்காருன்னா, அவர் தனிமையில் இருந்தாருன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவருக்கு வந்து 24/7 டைமும் ஒரு ஆண் நர்ஸ் இருந்தாங்க, ஒரு சர்வெண்ட் இருந்தாங்க, அவரை வந்து பார்த்துக்க அவங்க மனைவி இருந்தாங்க. இந்த டைமில் அவர் கூட இருந்த ஒரு நபர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய ஃபோனை எடுத்து அவருக்கே தெரியாமல் உதவி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி சார்கிட்டையும் தனுஷ் கிட்டலாம் கேட்டு தனுஷ் 10 லட்சம்லாம் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அவருடைய மருமகள் பேத்திலாம் கேரளா இருக்காங்க, எப்போவுமே வந்துலாம் பார்த்துட்டு தான் போவாங்க. அதே மாதிரி அவருடைய மகள் வந்து மலேசியாவில் இருந்தாங்க. அந்த டைமில் அவருடைய மகன் இறந்த அந்த ஒரு சமயத்தில் மகள் கூட தான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிருந்தார். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சு. அவர் வந்து யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை அவருக்கு கிடையவே கிடையாது. 10 தலைமுறைக்கு அவர் சொத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது யாரோ பொய்யா இது எல்லாத்தையுமே கிளப்பி விட்டுட்டாங்க
அவர் மிகப்பெரிய பணக்காரர் அண்ட் அவர் கோடிக்கணக்கில் இருக்குது. அவருடைய பண்ணை வீட்டையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடி போகும். அவருடைய நீலாங்கரை வீடுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய பங்களா அதெல்லாம். ஸோ இது மாதிரி யாரோ அவர் வந்து கஷ்டத்தில் இருந்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் மன உளைச்சலில் இருந்தார், அதுதான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கடைசியாக பார்த்த வீடியோ பார்த்திங்கன்னா ராதிகா அவர்களுடைய வீடியோவை தொடர்ந்து கனிகா ஸ்நேகன் போயிட்டு மீட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சுற்றி போடணும்பா, எல்லாரும் வந்து இது போல் ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கணும்ன்ட்டு உங்களுடைய படத்தை பார்த்து பார்த்து உங்களை கண்ணு வச்சுட்டாங்க, அதுதான் இப்படி இருக்கீங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, பாருங்கள் நீங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கீங்க, கம்பீரமாக இருக்கிறீங்க, இப்படிலாம் வந்து அவங்கள சுற்றிலாம் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்க்குறதுக்கே மனசு ரொம்பவே வந்து கண்கலங்க வைக்கிற வகையில் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்பையும் வந்து நீ பொய் சொல்கிறல்ல அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. இனிய தமிழ் மக்களை அந்த ஒரு வார்த்தையை சொல்ல வச்சுருப்பாங்க. ஆக்ட்ரஸை பற்றி கலாச்சிருப்பார். ஸோ நார்மலாக தான் அவர் இருந்தார், அதுக்குள்ளே இப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சடன் ஹார்ட் அட்டாக் வந்ததெல்லாம் கூட சொல்லப்படுது. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஒருத்தர் வந்து இது எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்கிறாரு. அவங்களுடைய மகன் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மன அழுத்தம் வந்தது. அந்த மன அழுத்தம் தான் அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஹார்மோன்ஸை வந்து சுரக்க ஆரம்பிச்சது. அவர் முன்னாடி ஸ்மோக்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. சுகர்லாம் கண்ட்ரோலாக வச்சுருந்தார், எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோலாக வச்சுப்பார். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மேன். அவர் வந்து அவருடைய மகனோட இறப்பை அக்செப்ட் பண்ணல. ஸோ இவரை மாதிரி பல பேரும் இருக்காங்க. ஒரு இறப்பை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது இன்னும் நம்ம மனசு அழுத்தி 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 நெகட்டிவ் ஹார்மோனை சுரக்க வச்சு நம்மளுடைய ஹார்ட்டில் டக்குன்னு ஒரு அட்டாக் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வரும்போது சடன் இறப்புகள் ஏற்படும். அதனால் நம்ம இந்த இறப்புன்ற விஷயத்த எதாலையுமே தடுக்க முடியாது, நமக்கே ஒரு நாள் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக யாராலுமே ஏற்றுக்க முடியாது, மகன் கண்ணு முன்னாடியே இறந்துட்டான், அதுவும் சின்ன வயசில் இறந்துட்டான், நம்ம இவ்வளோ வயசில் இருக்குமே அப்படிலாம் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவரும் நினச்சாரு. எனக்கும் அவருக்கு 55 வருஷம் பழக்கம் இருக்குது. அவர் இப்படியே இருந்து நீங்கள் மாத்திரை போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய மகன் திரும்பி வந்துடுவார்னா ஓகே நீங்கள் இப்படியே இருங்கலாம் கூட நான் சொன்னேன். ஏன்னா அவருக்கு சொன்னார், எனக்கு இதுக்கப்புறம் மாத்திரைலாம் வேணாம், நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நான் இப்படி சொன்னேன், உங்கள் பையன் திரும்பி வருவார்னா நீங்கள் வந்து மாத்திரைலாம் போடாமல் இருங்க, அப்படி இல்லைனா உங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க, உங்களை சுற்றி இத்தனை பேர் இருக்கும், எல்லாமே நல்லா தான் நடக்கும், அப்படிலாம் நாங்கள் சொன்னோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. உண்மையால் இந்த டாக்டர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன் அப்படின்னா பாரதி ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் மகன் கூட இல்லைனா கூட எப்பயாவது வந்து சந்திக்கிறதா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு பாசமான ஒரு பையனாக தான் இருந்திருக்காரு. அதனால அவர் இருந்த ஒரே மகன் இறந்ததை அவரால் அக்செப்ட் பண்ண முடியாமல் நெகட்டிவாக அவருக்கே நம்மளே வந்து அழிச்சிக்கலாம் அப்படின்லாம் வந்து நினச்சிருக்காரு. அதனால தான் நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் வந்து அவருக்கு சடனாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி தான் ஒரு சிலர் இப்பயும் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இறந்தவங்க திரும்பி வரவா போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். நம்ம வந்து கடந்து வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம இருக்கிறோம், நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். நமக்காக ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்காக வாழ்ந்தாகணும். நம்மளையே நம்பி ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்காக வாழ்ந்தாகணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இவருடைய இறப்பு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த நடிகர் கார்த்திக் அவர்களை இவர் தான் அறிமுகப்படுத்தினார். அந்த வகையில் அப்படியே கண்ணீரே வராமல் ஸ்டெக்காகி நின்றுட்டார். அவருடைய உடலை பார்த்து என்னுடைய குரு, என்னுடைய குடும்பம், இதை தாண்டி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னல் ஆனார். ஸோ கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் ஒரு பயமும் பல பேருக்கும் வரும், நமக்கு வயசாகிடுச்சு இறந்துருவோமோன்ட்டு. அப்படிலாம் பயப்படாதீங்க, எது நடக்கணுமோ அது நடக்கும், நீங்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குங்கன்ட்டு அந்த டாக்டரும் சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் அவருடைய மனைவி கூடவே கொஞ்சம் நாட்கள் இல்லை, அவர் 2 வருஷம் தனிமையில் இருந்தார், அதுதான் வந்து இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு காரணமாக இருந்ததெல்லாம் கூட சொல்லப்பட்டு வருது. இது ஒவ்வொருத்தரும் அவருடைய இறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கதைகளை சொல்கிறாங்க. அவருக்கு துரோகம் நடந்தது, இளையராஜா அவர்களே துரோகம் பண்ணிட்டார், இப்படிலாம் சொல்லப்பட்டாலும் என்ன நடந்தது நம்ம யாருக்கும் தெரியாது. நியூஸை வச்சு தான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் அவரை பற்றி நல்லதாக பேசலாம் கூட பரவாயில்ல, தவறான விஷயங்களை பரப்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இவர் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு, தமிழ் சினிமாவையே ஒரு இன்னொரு பார்வையில் பார்க்க வச்ச ஒரு மனிதர். அண்டு பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காரு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்காரு. பல டைரக்டர்ஸ், நடிகைகள் இப்படி நிறைய பேர் உருவாக்கி இப்போ அவருடைய தயவால தான் பல பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பேசலாம், இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ரெஸ்ட் இன் பீஸ் பாரதி ராஜா சார்.